மக்களே கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய பியர் கிரீக் பார்க்கு. அந்த பியர் கிரீக் பார்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியே வந்து செம்ம வெயில். ஆனால் இதில் அந்த வாக்கிங் ட்ரெயிலில் வாக்கிங் போனோம்னா அப்படி ஜிலுன்னு இருக்கும். ஏன்னா நம்மளோட ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் மரமாக, ஆனால் லெஃப்ட் சைடுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாதாள குழி மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா வாய்க்கா தண்ணி ஓடுற மாதிரி நம்ம ஆற்று தண்ணி இங்கே வரும். அந்த ஆற்று தண்ணியில் இன்னொரு பியூட்டி காட்டுற பாருங்க. இன்னொரு 1 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா சால்மன் ஃபிஷ் வந்து ஒரு பெரிய கை அளவுக்கு 2 கிலோ 3 கிலோ சைஸ்லலாம் கிடக்கும். அது வாய்க்கா தண்ணின்னா இடுப்பளவு வாய்க்காலாம் கிடையாது, கரண்டக்கால் அளவு கூட இருக்காது, ஒரு ஜான் கூட இருக்காது. அதில் வந்து மிதந்து கிடக்கும், உயிரை விடுற மாதிரி வந்து கிடக்கும். அது மாதிரி இருக்கும், செமையாக இருக்குங்க. ஆனால் யாரும் பிடிக்க மாட்டாங்க. இங்கே பார்க்கில் உள்ளதெல்லாம் யாரும் பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. பார்த்தீங்களா, இதில் வாக்கிங் போய் இதில் ரன்னிங் போனாலே நல்ல வெயிட் லாஸ் ஆயிரும். ஆள் அப்படியே ஃபிட்டாக அப்படியே ஸ்லிம்மாக சில்க் சுமிதா மாதிரி ஆயிடலாங்க. நம்மளால் முடியாது, பட் ஆனால் மற்றவங்க நீங்களாம் ஆயிடலாம். நீங்கள் வாங்க, உங்களுக்கான ஒரு ஊர் தான் கனடா. இன்னொரு விஷயம், இன்றைக்கி நம்ம வந்து சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாலி டிவி அண்ணன் தான் நமக்கு வந்து யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அவங்க தான் முதல்ல சொன்னாங்க, ஷார்ட்ஸ் போடுங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வராங்க, நிறைய வியூஸ் வரும்னு. அவங்க சொன்னது தாங்க உண்மை. அண்ணன் சொன்னது தான், ஷார்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வருவாங்க, நிறைய வியூஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் சொன்ன பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஓடை காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோண்டு ஓடை தாங்க. அது மேபி கொஞ்சம் கிட்ட கூட போய் உங்களுக்கு காட்டலாம். ஆமாங்க, ஓடையில் ஒரு வாத்து வேற உட்காந்துருக்குங்க. உங்கள் பாருங்கள், 2 வாத்துங்க. உங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லதாக போச்சே. இம்புட்டோண்டு தாங்க ஓடை தண்ணி. அந்த ஓடை தண்ணியில் மீனை பார்க்கணும். அத்தாத்த தடி மீன் வருவாங்க பய உள்ள. வரட்டும், ஒரு நாள் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன வாங்க. மோஸ்ட்லி இந்த சைடில் ஒரு ஃபென்சிங் இருக்குது. அந்த ஃபென்சிங்கை தாண்டி யாரும் உள்ளே வரக்கூடாதுங்க. எதனால இந்த மாதிரி ஃபென்சிங்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் கனடாவில் சொல்கிறேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இங்கே பறவைகளோட நெஸ்ட்டு, அதோட கூடுகள் எல்லாம் இந்த இதை தாண்டி கிடக்கும், அல்லது ப்ரொடெக்டட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கும். அதில் மீன் குஞ்சுகள் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த நெஸ்டெல்லாம் மிதிச்சிருவீங்கள்ல. அதுப்போ குருவி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நேச்சர், இந்த இயற்கை வந்து அவங்க பாதுகாக்கிறாங்க. நீங்கள் குருவியோட கூண்டெல்லாம் உடைச்சிடக்கூடாது, அந்த மீனெல்லாம் அழிச்சிடக்கூடாது, இயற்கையாகவே இருக்கணும். அதுக்காக போராடுறதுக்குன்னு இங்கே ஒரு குரூப் இருக்காங்கங்க. அவங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது. பல பேர் ஒரு வீடை 20 வீடாக மாற்றலான்னு அப்ளிகேஷன்லாம் போடுவான். ஆனால் அந்த நேச்சரை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்க அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அந்த அப்ளிகேஷனை. அது மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் அங்கே இருக்குங்க. அதே நேரத்தில் சில நேரத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், சில நேரத்தில் சிலவங்க யாராவது தேவையில்லாமல் பேசுவாங்க, அதையும் கண்டுக்கிடக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து ஒரு ஆள் இருப்பான். இப்போ 10 பேரில் அப்படின்னு எடுக்க வேண்டாம், ஒரு 50 பேரில் ஒரு ஆள் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேரே பண்ணக்கூடாதுண்ணே. நம்ம வீட்டிலே ஒரு ஆள் ஏதாவது ஒருத்தன் பேசுவோம், அதையும் கேர் பண்ணக்கூடாது.